இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாலே போதும், உடனே விடுதலை கிடைக்கும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 34ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இன்றைய லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்தவித சோதனைக்கும் துன்பத்திற்கும் உள்ளாகாமல் இருக்க நீங்கள் விழிப்பாயிருந்து இறைவனை நோக்கி மன்றாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். முதலிலே ஆண்டவர் இயேசு அவருடைய பாதத்திலே அமர நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்தாலே போதும், எல்லா விதமான துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகளிலிருந்து முழுமையான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய குடும்ப தேவையை நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய நாட்டிற்காக உழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். சமுதாயத்திற்காகவும் உழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் கிடையாது, அதிக நேரம் செலவிடுவதும் கிடையாது. ஏனென்றால் நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. டிவி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. மொபைல் ஃபோனிலே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், கேம்ஸ், ரீல்ஸ், ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் இவையெல்லாம் விளையாடுவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. இன்னும் பல நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய பிரச்சனைகளுக்காக இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை என்பது என்று இல்லாமல் குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் குடும்பத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குடும்பத்திலே, குடும்ப உறவிலே நிறைய விவாகரத்தானது என்று நடைபெறுவதற்கு முக்கிய காரணம், நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் உடனே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தெரிந்த நபர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவர்களிடம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அருட்பணியாளருக்கு அழைத்து, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபியுங்கள். ஊழியக்காரர்களை அழைத்து, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபியுங்கள். அதே போலவே நம்முடைய நண்பர்கள் ஒரு சிலரிடம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்து விட்டது, என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். அதே போலவே இன்னும் ஒரு சில நேரங்களில் நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தாரிடம் சொல்லி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஜெபியுங்கள் என்று சொல்லி பிற மனிதர்களை நாம் நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டதே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நான் முதலிலே ஜெபிக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனத்திலே, மனிதரிடத்தில் அடைக்கலம் தேடுகிறவன் சபிக்கப்படுக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்ன உடனேயே முதலிலே மனிதர்களை நாடி சொல்கிறோம், மிகப்பெரிய தலைவர்களை நாடி செல்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து என்னுடைய பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது என்பது குறைவாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே போய் அமர்ந்தாலும் எனக்கு உடனே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சில மன்றாட்டுக்களை நாம் ஜெபிக்கின்ற பொழுது அரை மணி நேரத்திலே நடைபெறும். ஒரு சில மன்றாட்டுக்களை நாம் இறைவன் நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஒரு நாளிலே சரியாகிவிடும். ஒரு சில மன்றாட்டுக்களை இறைவன் நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஒரு வாரத்திலே சரியாகிவிடும். ஒரு சில தேவைகளுக்காக இறைவன் நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஒரு மாதத்தில் நிறைவேறும். ஒரு சில மன்றாட்டுகளுக்காக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஒரு வருடத்தில் நிறைவேறும். இன்னும் ஒரு சில மன்றாட்டுகள் 5 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் யார் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர் என்பதை எசாயா 30ஆம் அதிகாரம் 18 இறைவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்க அந்த பிரச்சனைக்கான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். ஆனால் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தாங்க முடியாமல் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? ஆண்டவருடைய பாதத்திலே அமர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை இன்றைக்கு எந்த ஒரு மனிதரிடத்திலும் அதிக அளவில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே வேளையிலே யாரெல்லாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து விழிப்போடு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அன்றாட வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி
தங்களுடைய வாழ்க்கையை அமைதியான பாதையிலே, உண்மையான பாதையிலே நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு விழிப்பாயிருந்து நமக்கு மன்றாட அழைப்பு விடுக்கக்கூடிய இறைவன் இன்றைக்கு அவருடைய பாதத்திலே அமர நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்தாலே போதும். ஒரு சில நேரங்களிலே நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது, குழப்பமான சூழ்நிலை வருகிறது, தாங்க முடியாத வலிகள் வருகின்றது, வேதனைகள் வருகின்றது, போராட்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. என்னுடைய சொந்த கணவர் என்னை பற்றி தவறாக பேசிவிட்டார், என்னை அவமானப்படுத்தி விட்டார், என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மனைவி என்னை பற்றி தவறாக பேசிவிட்டார், என்னை இழிவாக நடத்திவிட்டார், அல்லது என்னை பற்றி பிறரிடம் தப்பாக பேசிவிட்டார் என்று சொல்லி கலங்கி இருக்கக்கூடிய நீங்கள் பிறரிடம் போய் சொல்வதை விட்டுவிட்டு முதலிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி யார் முழு மனதோடு தன்னுடைய பிரச்சனையை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான விடுதலையும் ஆண்டவர் நிறைவான ஆசிரையும் தருவார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை முகமுகமாக காண்பதற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் தரக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், வேதனைகளையும் தாண்டி நாம் கண்டிப்பாக நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெபம் இன்னும் வல்லமை மிக்கதாக மாறும். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். அவருடைய பாதத்திலே நம்முடைய பிரச்சனைகளை சொல்லவும், அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மனநிலை இறைவன் இந்த நாளிலே தர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.